ஒரு நிமிஷம் இதை மட்டும் கொஞ்சம் கண்ணை மூடிக்கிட்டு கற்பனை செஞ்சு பாருங்க. சொல்லுங்க. நீங்க பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மாபெரும் பேரரசரோட அரசவைக்குள்ள நுழையிறீங்க. ஓகே. அந்த மன்னர் தான் கடவுளோட நேரடி பிரதிநிதின்னு முழுமையா நம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த நாட்டை ஆள்ற உரிமை தனக்கு பிறப்பால மட்டும்தான் வந்துச்சுன்னு ஒரு மிதப்புல இருக்காரு. அந்த காலத்துல எல்லாரும் அப்படித்தானே இருந்தாங்க. ஆமா, அவரை சுத்தி பெரிய படை தளபதிகள், அமைச்சர்கள் எல்லாம் நிக்கிறாங்க. நீங்க நேரா அவர்கிட்ட போய், மன்னா, அதோ வெளியில வெயில்ல வயலை உழுதுட்டு இருக்காரே ஒரு சாதாரண விவசாயி, ஆமா, அவர்தான் நாளைக்கு நீங்க இந்த சிம்மாசனத்துல உட்காரணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண போறாரு அப்படின்னு சொன்னா அங்க என்ன நடக்கும்? அநேகமா, அதாவது அந்த வார்த்தைய சொன்னதுக்காகவே உங்களுக்கு அங்கே அந்த வினாடிய மரண தண்டனை கூட கிடைச்சிருக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த மன்னருக்கு நீங்க சொல்றது சுத்தமா புரியாத ஒரு அபத்தமான விஷயமா தான் இருந்திருக்கும். மனித வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம்னா, ஒரு ஆயிரக்கணக்கான வருஷமா, ஆமா, ஆயிரக்கணக்கான வருஷமா அதிகாரம் அப்படிங்கிறது பிறப்பால வர்ற ஒரு குடும்ப சொத்து. இல்லனா போர் செஞ்சு ரத்தம் சிந்தி பலவந்தமா புடுங்குற ஒரு விஷயம். கரெக்ட். அந்த சாதாரண விவசாயியோ இல்ல சாமானிய மக்களோ யாருக்கு அதிகாரம் போகணும்னு தீர்மானிப்பாங்க அப்படிங்கிற சிந்தனையே அக்காலகட்டத்துல யாருக்கும் இருந்திருக்காது. அது அவங்க கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயம். அந்த கற்பனைக்கே எட்டாத விஷயம் இப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு சாதாரண பகுதியா மாறிடுச்சுன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உண்மைதான். இந்த ஆழமான அலசலுக்கு இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களை தான் நாங்க வரவேற்கிறோம். நீங்க எங்களுக்கு அனுப்பின ஆதாரங்களோட குவியலை நாங்க பார்த்தோம். அது ஒரு பெரிய மலை மாதிரி இருந்துச்சு. ஆமா, வரலாற்று தொகுப்புகள், அரசியல் ஆய்வு கட்டுரைகள், தேர்தல் தரவுகள்னு ஒரு பெரிய மலை போல நீங்க அனுப்பின அந்த ஆதாரங்களை நாங்க ரொம்ப விரிவா அலசணும். ரொம்ப சுவாரஸ்யமான தரவுகள் அது. அந்த தரவுகள் எல்லாமே ஒரு வியக்கத்தக்க கேள்வியை முன்வைக்குது. அதாவது, ஒரு சாதாரண மனுஷனோட ஒரு சின்ன வாக்கு எப்படி ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த எதிர்காலத்தையே மாத்துது? அந்த அதிகாரத்தை அவனுக்கு யாரு கொடுத்தா? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இந்த தேர்தல் வரலாறு எப்படி ஆரம்பிச்சது, காலப்போக்கில் அது எப்படி இவ்ளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சது, முக்கியமா இந்தியா எப்படி உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக நாடா உருவெடுத்துச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம தோண்டி எடுக்க போறோம். இதை படிக்கும்போது எனக்கே பல இடங்கள்ல அடடா அப்படின்னு தோணுச்சு. ஆமா, எனக்கும் அதே உணர்வு தான் இருந்துச்சு. சரி, இதை நாம எங்க இருந்து தொடங்குறது? கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த ஆதாரங்களை நாம அணுகிற முறை ரொம்ப முக்கியம். ஏன்னா பாத்தீங்கன்னா, நீங்க அனுப்புன அந்த தரவுகளை ஆழமா படிக்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. என்ன அது? தேர்தல் அப்படிங்கிறது ஏதோ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஒரு சாதாரண அரசியல் நிகழ்வு மட்டும் கிடையாது. ஓ, அதையும் தாண்டின ஒரு விஷயமா? கண்டிப்பா. அது மனித சிந்தனையில, குறிப்பா மனிதர்களோட கூட்ட உளவியல்ல, அதாவது கலெக்டிவ் சைக்காலஜில ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி. வாவ், கூட்டு உளவியல் மாற்றம். ஆமா, அதிகாரம் அப்படிங்கிறது சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கவங்க கிட்ட இல்ல, கீழே நிக்கிற மக்களோட சம்மதத்துல தான் அந்த அதிகாரத்தோட ஆணி வேறு இருக்கு அப்படிங்கிற ஒரு மாபெரும் தத்துவத்தோட செயல்பாடு தான் இந்த தேர்தல். அப்ப இந்த தத்துவத்தோட ஆரம்ப புள்ளிக்கு நாம போவோம். நீங்க அனுப்புன ஆதாரங்கள்ல முதல் பகுதி பழங்கால கிரேக்க நகரமான ஏதென்ஸை சுட்டி காட்டுது. சரியா சொன்னீங்க, ஏதென்ஸ் தான் ஆரம்பம். இன்று எந்த உரிமையும் இல்ல, அரசர்கள் மட்டும்தான் ஆள முடியும்னு ஒரு இரும்பு கோட்டை மாதிரி இருந்த உலகத்துல திடீர்னு ஏதென்ஸ்ல மட்டும் ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுது. ஆமா, அங்கதான் ஒரு புது சிந்தனை முளைக்குது. ஆனா எனக்கு என்ன குழப்பம்னா, ஏன் அங்க அப்படி என்ன அங்க நடந்துச்சு? அது ஒரு ரொம்ப முக்கியமான வரலாற்று தருணம். ஏதென்ஸ் நகரத்துல தான் மக்களாட்சி இல்லனா ஜனநாயகம் அப்படிங்கிற அந்த புது சிந்தனை முதல் முறையா பிறக்குது. ஓ, டெமோக்ரஸி அங்கதான் ஆரம்பிச்சதா? ஆமா, அது இப்ப நாம பாக்குற மாதிரி பல கோடி மக்கள் வாக்களிக்கிற ஒரு முழுமையான நவீன ஜனநாயகம்னு சொல்ல முடியாட்டியும் அதோட அடிப்படை நாற்று அங்கதான் நடப்பட்டுச்சு. அதாவது ஒரு சின்ன விதை மாதிரி. கரெக்ட். அது வரைக்கும் மன்னர்களோட மூடி அறைகள்ல எடுக்கப்பட்ட முடிவுகள் முதல் முறையா பொதுவெளிக்கு வந்துச்சு. ஓ, மக்கள் வெளியில கூடுனாங்களா? ஆமா, அங்க இருக்கிற சாதாரண மக்கள் ஒரு பொது இடத்துல ஒன்னா கூடினாங்க. நாட்டோட முக்கிய முடிவுகளை அவங்களே விவாதிச்சு எடுத்தாங்க. அப்போ தலைவர்களையும் அவங்களே தேர்ந்தெடுத்தாங்களா? கண்டிப்பா. தங்களை வழிநடத்த போற தலைவர்களை வேற யாரும் திணிக்கல, அவங்களே நேரடியாக தேர்வு செஞ்சாங்க. என்ன சட்டங்கள் தங்களுக்கு வேணும், இது வேண்டான்னு அந்த மக்களே முடிவு பண்ணாங்க. இது மனித வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல்னு தான் சொல்லணும். நிச்சயமா. இத படிக்கும்போது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு தோணுச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. கேட்போம். பல தலைமுறையா ஒருத்தரே ஆதிக்கம் செலுத்துற ஒரு பெரிய குடும்ப வியாபாரம்னு வச்சுப்போம். லாபம், நஷ்டம், என்ன பொருள் தயாரிக்கணும், யாருக்கு எவ்வளோ சம்பளம்னு எல்லாமே அந்த ஒரு குடும்ப தலைவர், அந்த சிஇஓ தான் முடிவு பண்ணுவாரு. ஆமா,
கீழ இருக்கிறவங்களுக்கு எந்த கேள்வியும் கேட்கிற உரிமை கிடையாது. கரெக்ட். ஆனா திடீர்னு ஒரு நாள் காலையில அந்த தொழிற்சாலையில தரையை கூட்டுற கடநிலை ஊழியர் உட்பட எல்லாருக்கும் அந்த கம்பெனியோட அடுத்த சிஇஓ யாருன்னு தேர்ந்தெடுக்கிற உரிமையும் லாப நஷ்டங்கள்ல முடிவெடுக்கிற அதிகாரமும் கிடைச்சா அந்த ஊழியர்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அட, ரொம்ப பிரமாதமான ஒரு ஒப்பீடு இது. அது ஒரு பெரிய உளவியல் புரட்சி இல்லையா? எந்த பின்னணியும் இல்லாத மக்கள் நாங்களே எங்களை ஆள முடியும்னு நம்பின அந்த மனமாற்றம் எப்படி ஏதென்ஸ்ல சாத்தியமாச்சு? நீங்க சொன்ன அந்த தொழிற்சாலை ஊழியருக்கு ஏற்படுற அதே அதிர்ச்சியும் அதே பொறுப்புணர்வும் தான் ஏதென்ஸ் மக்களுக்கும் வந்திருக்கணும். இந்த வரலாற்று மாற்றத்தோட உண்மையான காரணம் என்னன்னு நாம தர்க்க ரீதியா பார்க்கணும். அதாவது இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு? ஆமா, ஏதென்ஸ்ல நடந்த அந்த நிகழ்வு வெறும் ஒரு சாதாரண அதிகார மாற்றம் மட்டுமடையாது. அது வரைக்கும் மனித சமூகம் காலங்காலமா நம்பிட்டு இருந்த ஒரு பிம்பத்தை அது சுக்குநூறா உடைச்சுது. எந்த பிம்பத்தை சொல்றீங்க? அதாவது ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் இல்லனா அரசு குலம் அல்லது ரொம்ப வசதி படைச்சவங்க மட்டும்தான் சிந்திக்க தெரிஞ்சவங்க, முடிவெடுக்க தகுதியானவங்கன்னு ஒரு எழுதப்பட்ட விதி இருந்துச்சு இல்லையா? ஆமா ஆமா, அதை உடைச்சாங்களா? கண்டிப்பா. சாதாரண மக்களோட கூட்டுக்குரலுக்கு, அவங்களோட கூட்டு சிந்தனைக்கு எவ்வளவு பெரிய பலம் இருக்குன்னு உலகுக்கு காமிச்சது. ஓ, அதனாலதான் இது இவ்ளோ பெரிய விஷயம். தனி மனுஷங்க தப்பு பண்ணலாம், ஆனா பல சாமானியர்களோட கூட்டு சிந்தனை ஒரு நாட்டை சிறப்பா வழி நடத்தணும் உலகுக்கு உணர்த்தின புள்ளி அதுதான். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா எனக்கு இது ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. ஏதென்ஸ் அப்படிங்கிறது அடிப்படையில ஒரு சின்ன நகரம். ஒரு சில ஆயிரம் மக்கள் ஒன்னா ஒரு மைதானத்துல கூடி விவாதிச்சு முடிவெடுக்கிறது சாத்தியமா இருக்கலாம். ஆமா, அது கொஞ்சம் ஈஸி தான். ஆனா இந்த ஆதாரங்கள்ல இருக்கிற அடுத்த பகுதிக்கு வரும்போது தான் எனக்கு தலை சுத்துக்கு. இந்தியாவுக்கு வரீங்களா? ஆமா, ஏதென்ஸ் நகரத்துல ஒரு சின்ன மக்கள் கூட்டமா ஆரம்பிச்ச அந்த ஜனநாயக சிந்தனை ஒரு மாபெரும் மக்கள் தொகையை கொண்ட நாட்டுக்குள்ள நுழையும் போது என்ன ஆகும்? இது ஒரு பெரிய செயல்முறை சிக்கல், அதாவது லாஜிஸ்டிக்கல் நைட்மேர் இல்லையா? கண்டிப்பா, அது ஒரு மிகப்பெரிய சவால் தான். நாம இப்போ அப்படியே பல நூற்றாண்டுகளை கடந்து 1947 சுதந்திர இந்தியாவுக்கு வருவோம். சரி, வருவோம். இந்தியாவோட சுதந்திர காலகட்டம் அப்படிங்கிறது ஜனநாயகத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்? ஆமா, நீண்ட நெடிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. பிரிட்டிஷ்காரங்க வெளியே போனதும் இந்தியாவுக்கு முன்னாடி நின்ன மிகப்பெரிய கேள்வி இதுதான். இந்த பெரிய நாட்டை யார் ஆள போறாங்கன்னு? எக்ஸாக்ட்லி. இவ்ளோ பெரிய நிலப்பரப்பு, கணக்கே இல்லாத மக்கள் தொகை, பல மொழிகள், பல மதங்கள், கலாச்சாரங்கள், இது எல்லாம் தாண்டி இந்த நாட்டை எப்படி ஆள போறோம்னு ஒரு கேள்வி வந்துச்சு. இந்த இடத்துல தான் நான் இந்த ஆதாரங்களை பார்த்து ரொம்ப வியந்து போனேன். அந்த நேரத்துல மக்களே தங்களை ஆளும் அரச தேர்வு செய்யணும்னு இந்தியா ஒரு தைரியமான முடிவு எடுக்குது. அது சாதாரண முடிவு கிடையாது. ஆமா, இதை அடிப்படையா வச்சுதான் 1951-52 இந்தியாவோட முதல் பொது தேர்தல் நடக்குது. உலக வரலாற்றிலேயே இது ஒரு பிரம்மாண்டமான சோதனை முயற்சி. ஆமா, பல நாடுகள் இது ஆச்சரியமா பார்த்தாங்க. ஆனா ஒரு நிமிஷம் யதார்த்தமா யோசிச்சு பார்ப்போம். பல மேற்குலக நாடுகள் இந்தியா இதுல கண்டிப்பா தோற்று போகும், இது ஒரு மாபெரும் முட்டாள்தனம்னு ரொம்பவே விமர்சனம் பண்ணாங்க. நிறையவே பண்ணாங்க. உண்மையை சொல்ல போனா அவங்க அப்படி நினைச்சதுல ஒரு நியாயம் இருக்கதானே செய்யுது. நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். ஏன் மேற்குலக நாடுகள் அப்படி நினைச்சாங்கன்னு நாம புரிஞ்சுக்கணும். அவங்க ஏன் அவ்வளவு சந்தேகப்பட்டாங்க? ஏன்னா ஐரோப்பிய நாடுகள்லயோ இல்ல அமெரிக்காவிலயோ ஜனநாயகம் ரொம்ப மெதுவா பல தசாப்தங்களா படிப்படியா தான் வளர்ந்துருச்சு. ஓ, ஒரேடியா வரலையா? இல்லவே இல்ல. முதல்ல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் ஓட்டு போடுற உரிமை கொடுத்தாங்க. அப்புறம் சொத்து இருக்கிறவங்களுக்கு மட்டும் உரிமை. அதுக்கப்புறம் பல போராட்டங்களுக்கு பிறகுதான் பெண்களுக்கு வாக்குரிமைன்னு ரொம்ப மெதுவா தான் அவங்க முழு ஜனநாயகத்தை அடைஞ்சாங்க. அப்ப இந்தியாவுல? ஆனா இந்தியாவுல பாத்தீங்கன்னா சுதந்திரம் கிடைச்ச உடனேயே ஒரே ராத்திரியில எல்லாருக்கும் உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை, அதாவது யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான உரிமையை கொடுத்தாங்க. வாவ்! இது உலக நாடுகள் அது வரைக்கும் கண்டிராத ஒரு மிகப்பெரிய துணிச்சல். அந்த துணிச்சலோட எண்கள் தான் என்னைய மலைக்க வைக்குது. கிட்டத்தட்ட 17 கோடி மக்கள். ஆமா, 17 கோடி பேருக்கு வாக்குரிமை. நீங்க கொடுத்த தரவுகளின்படி அந்த 17 கோடி பேர்ல பெரும்பாலானவங்க தங்களோட வாழ்நாள்ல முதல் முறையா ஒரு அதிகாரப்பூர்வமான முடிவு எடுக்க போறாங்க. அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இல்லையா? ஆமா, நாம நம்ம வீட்ல ஒரு சின்ன விசேஷம் நடத்தினாலே ஒரு 10 பேரை வச்சு ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறதே பெரும்பாடா இருக்கும். பல குடும்பங்கள்ல சண்டையே வந்துரும். கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது 17 கோடி மக்களை ஓட்டு போட வைக்கிறதுங்கிறது எவ்வளவு பிரம்மாண்டமான சவால். அதுவும் இதுல ஒரு ரொம்ப முக்கியமான சிக்கல் என்னன்னா மக்களோட படிப்பறிவு. சரியா சொன்னீங்க. அந்த 17 கோடி மக்கள்ல பெரும்பாலானவங்களுக்கு படிக்க தெரியாதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையே. எக்ஸாக்ட்லி. ஒரு மக்களாட்சி தத்துவத்தை வெறும் காகிதத்துல சட்டமா எழுதி வச்சிடுறதுக்கும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கும் நடுவுல இருக்கிற மிகப்பெரிய இடைவெளி இதுதான். ஆமா, மக்களோட பெரும்பான்மையினருக்கு எழுத்தறிவே இல்லாத ஒரு காலகட்டம் அது. ஒருவேளை தேர்தல் ஆணையம் மேற்கத்திய நாடுகளை போல
வெறும் காகிதத்துல வேட்பாளர்களோட பேரை மட்டும் அச்சிட்டு கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அது ஒரு முழுமையான குழப்பத்துல தான் முடிஞ்சிருக்கும். யாருக்கு ஓட்டு போடுறோனே தெரியாம மக்கள் ஏதோ ஒரு இடத்துல முத்திரையை குத்திருப்பாங்க. ஆமா, இல்லனா படிச்சவங்க சொல்றத அப்படியே கேக்குற நிலைமைக்கு படிக்காதவங்க தள்ளப்பட்டிருப்பாங்க. அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இதுல தான் அந்த வாக்கு சின்னங்கள், அதாவது எலெக்ஷன் சிம்பல்ஸ் அப்படிங்கிற உத்தி உள்ள வருதுன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. ஆமா, சின்னங்கள் தான் கேம் சேஞ்சர். ஆரம்பத்துல இது எனக்கு வெறும் ஒரு மாற்று ஏற்பாடா, ஒரு ஜுகாட் மாதிரி தான் தெரிஞ்சது. அதாவது பேர் படிக்க தெரியலையா, பரவாயில்ல, இந்த படத்தை பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா இது அதையும் விட ரொம்ப ஆழமானதா. நிச்சயமா இத வெறும் ஒரு மாற்று ஏற்பாடுன்னு நாம சுருக்கிடவே முடியாது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உளவியல் மற்றும் நிர்வாக பாலம். பாலம்னு ஏன் சொல்றீங்க? அதாவது ஆயிரக்கணக்கான வருஷமா பல ஏற்றத்தாழ்வுகளையும் சாதி மத வர்க்க பேதங்களையும் கொண்டிருந்த ஒரு பழமையான சமூகத்தை நவீன ஜனநாயகத்துக்குள்ள ரொம்ப சமத்துவமா கொண்டு வர அமைக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கருவிதான் இந்த வாக்கு சின்னங்கள். ஓ, ஒரு மனுஷனுக்கு படிக்க தெரியல, அவனுக்கு கல்வி அறிவு மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக அவனோட ஜனநாயக உரிமை அவனுக்கு மறுக்கப்படக்கூடாதுங்கிறதுல அப்ப இருந்த அமைப்பு ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ரொம்ப அற்புதமான சிந்தனை இது. ஒரு சின்னம், ஒரு வாக்கு, ஒரு முடிவு, இதுதான் இன்னைக்கு தாரக மந்திரமா இருந்துச்சு. ஒரு விவசாயிக்கு அந்த சின்னம் அப்படிங்கிறது வெறும் ஒரு படம் கிடையாது, அது அவனோட அரசியல் அடையாளத்தோட காட்சி வடிவம். ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒரு படிச்ச செல்வந்தரும் படிக்காத ஏழை விவசாயியும் ஒரே சின்னத்தை பார்த்து தான் ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சமத்துவத்தோட குறியீடு. அந்த சமத்துவத்தோட குறியீடு தான் 1951ல வேலை செஞ்சது. அந்த தேர்தல் ரொம்ப வெற்றிகரமா முடிஞ்சது. ஆமா, உலகமே ஆச்சரியப்பட்டுச்சு. ஆனா இங்கிருந்து நாம அடுத்த கட்டத்துக்கு நகரணும். ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த ஆதாரங்களோட அடுத்த பகுதி இன்றைய நவீன இந்தியாவை பத்தி பேசுது. நவீன இந்தியாவுல தேர்தலோட முகம் மாறிடுச்சு. ஆமா, 51ல 17 கோடி மக்களோட வெற்றிகரமா தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு இன்னைக்கு பல மடங்கு பெருகிடுச்சு. இன்னைக்கு நாம பல 100 கோடி மக்களை தாண்டி வாக்காளர்களை வச்சிருக்கோம். ஆமா, இது உலகத்தோட மிகப்பெரிய எலெக்ஷன். இவ்ளோ பெரிய கூட்டத்தை, இவ்ளோ பெரிய அரசியல் அதிகார போட்டியை யார் இவ்ளோ நேர்த்தியா வழி நடத்துறாங்க? இந்த இடத்துல தான் நாம இந்திய தேர்தல் ஆணையம், அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ECI பத்தி பேசணும். ஓ, அவங்கதான் மொத்தத்துக்கும் காரணமா? ஆமா, உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த பிரம்மாண்டமான தேர்தல் நிர்வாக அமைப்பு இதுதான். இவ்ளோ பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாட்டுல ஒவ்வொரு தேர்தலையும் எந்த ஒரு தொய்வும் இல்லாம நடத்துறது சாதாரண விஷயமே கிடையாது. இது நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க ஒரு பெரிய உலக கோப்பை கால்பந்து போட்டியை பார்த்திருப்பீங்க. நிறையவே பார்த்திருக்கேன். 2 அணியுமே அந்த கோப்பையை ஜெயிக்கணும்னு ரொம்ப வெறியோட ஆக்ரோஷமா விளையாடுவாங்க. பல நேரங்கள்ல விதிகளை மீறக்கூட தயங்க மாட்டாங்க. ஆமா, ஃபுட்பால்ல அது சகஜம்தான். அந்த இடத்துல எந்த அணியோட சார்பும் இல்லாம, யாருக்கும் பயப்படாம ஒரு நடுவர், ஒரு ரெஃபரி களத்துல இருந்து அந்த போட்டியை கட்டுப்படுத்துவார் இல்லையா? கரெக்ட். அவர் இல்லனா கலவரம் ஆயிடும். அது மாதிரி தான் இந்தியாவுல இந்த தேர்தலை நடத்துற அமைப்பும் செயல்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சரியான ஒப்பீடு. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, அரசாங்கமே இவங்களை நியமிக்கும் போது இவங்களால எப்படி ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்ல பாரபட்சம் இல்லாமலோ ஒரு நடுவரா செயல்பட முடியுது? அது எப்படி சாத்தியம்? உங்க ரெஃபரி ஒப்பீடு மிகச் சரியானது. ஆனா இந்த நடுவரோட அதிகாரத்தை புரிஞ்சுக்க நாம அதோட ஆணிவேர பார்க்கணும். ஓகே, சொல்லுங்க. இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு அரசாங்கத்தோட கீழோ இல்ல ஒரு அமைச்சகத்தோட கீழோ செயல்படுற ஒரு சாதாரண அரசு துறை கிடையாது. அப்ப அவங்க யாருக்கு தான் கட்டுப்பட்டவங்க? அவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால், அதாவது கான்ஸ்டிடியூஷனலால நேரடியாக உருவாக்கப்பட்ட ஒரு சுயாதீனமான இண்டிபெண்டன்ட் அமைப்பு. ஓ, அப்ப அவங்க அரசாங்கத்தோட கண்ட்ரோல்ல இல்லையா? கிடையாது. ஒருமுறை தேர்தல் ஆணையர்களை நியமிச்சிட்டாங்கன்னா அவங்கள அவ்வளோ சுலபமா பதவியிலிருந்து தூக்கிட முடியாது. அவங்க எந்த ஆளும் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்கும் கட்டுப்பட்டவங்க கிடையாது. இந்த சுதந்திரம் தான் அவங்களோட மிகப்பெரிய பலம். ஆக அவங்க சட்ட ரீதியாவே ரொம்ப பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, அவங்க தான் தேர்தல் தேதிகளை தன்னிச்சையா அறிவிக்கிறாங்க. ஆளும் கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, எல்லாரும் பின்பற்ற வேண்டிய தேர்தல் நடத்தை விதிகளை, அதாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட அவங்க தான் ரொம்ப கடுமையா கண்காணிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். யாருக்கும் பயப்படாம ஒவ்வொரு தேர்தலும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடக்கிறதா அவங்க உறுதி செய்றாங்க. இந்த சுயாதீன தன்மை இருக்கிறதுனால தான் ஒரு சாதாரண குடிமகன் போடுற ஓட்டு சரியான முறையில கணக்கிடப்படும்னு நம்புறான். உலகம் முழுவதுமே இந்திய தேர்தலை ஒரு பிரம்மாண்டமான ஜனநாயக திருவிழாவா வியந்து பார்க்க இந்த ஆணையத்தோட சுதந்திரமான செயல்பாடே மிக முக்கிய காரணம்னு சொல்லலாம். 100க்கு 100 உண்மை. சரி,
இந்த அமைப்பு சுதந்திரமா செயல்படுறது ஒரு புறம் இருக்கட்டும், இவங்க தங்களோட அந்த நடுவர் வேலையை சரியா செய்ய காலப்போக்கில் தொழில்நுட்பம் எப்படி உதவி இருக்கு அப்படிங்கிறதையும் நாம் இந்த ஆதாரங்கள்ல இருந்து பார்க்க முடியுது. ஆமா, டெக்னாலஜியோட பங்கு ரொம்ப பெருசு. முந்தைய காலங்கள்ல நாம காகித வாக்குச்சீட்டுகளை, பேப்பர் பேலட்ஸை பயன்படுத்தணும். அதை பத்தி பல கதைகளை நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, நிறைய சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு. ஆனா இப்போ நாம மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை, அதாவது EVM பயன்படுத்துறோம். இந்த மாற்றம் பத்தி படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம்? காகிதத்திலிருந்து இந்த EVMக்கு மாறினது வெறும் நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக மட்டும்தானா? அதாவது பல லட்சம் காகிதங்களை எண்ணுவதற்கு பல நாள் ஆகும். அதனால மிஷின் மூலமா வேகமா எண்ணிடலான்னு ஒரு நிர்வாக வசதிக்காக மட்டும் தானா இந்த மாற்றம்? இல்லனா இதுக்கு பின்னணியில ஜனநாயகத்தின் மீதான நம்பகத்தன்மையை அதிகரிக்கணும்னு வேற ஏதாவது ஆழமான காரணம் இருக்கா? இது மிக மிக முக்கியமான கேள்வி. பாத்தீங்கன்னா பலரும் நினைக்கிற மாதிரி EVM அப்படிங்கிறது வெறும் வேகமா ஓட்டு எண்ணுற ஒரு கால்குலேட்டர் கிடையாது. அப்ப அது என்ன? இங்கதான் நம்ம தொழில்நுட்பத்தையும் ஜனநாயகத்தையும் இணைச்சு பார்க்கணும். ஒரு சுதந்திரமான அமைப்புக்கும் இந்த சரியான தொழில்நுட்ப கருவிக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப ஆழமானது. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இது நீங்க புரிஞ்சுக்கணும்னா காகித வாக்குச்சீட்டுகள் இருந்த காலத்துல நடந்த நடைமுறை சிக்கல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த கள்ள ஓட்டு போடுறது மாதிரி விஷயங்களை சொல்றீங்களா? அது மட்டும் இல்ல, 3 முக்கிய பிரச்சனைகள் இருந்துச்சு. என்னென்ன? முதலாவது வாக்கு பெட்டிகளை கைப்பற்றுவது, அதாவது பூத் கேப்சரிங். ஓ, படத்துல எல்லாம் பாத்துருக்கோமே. ஆமா, பலம் பொருந்திய சில பேரு ஒரு வாக்குச்சாவடிக்குள்ள நுழைஞ்சு ஆயிரக்கணக்கான வாக்குச்சீட்டுகள்ல தாங்களே முத்திரையை குத்தி பெட்டிக்குள்ள திணிச்சிருவாங்க. காகிதம் அப்படிங்கறதால எவ்வளவு வேணாலும் ஒருத்தரே திணிக்க முடியும். இது ரொம்ப பெரிய மோசடியாச்சே. ரெண்டாவது பிரச்சனை பாத்தீங்கன்னா மனித தவறுகள் மற்றும் செல்லாத வாக்குகள், இன்வாலிட் வோட்ஸ். செல்லாத வாக்குகள்னா? ஒரு படிக்காத வாக்காளர் முத்திரைய சரியா ஒரு சின்னத்தின் மேல குத்தாம 2 சின்னங்களுக்கும் நடுவுல குத்திடுவாரு. இல்லனா முத்திரைய குத்திட்டு காகிதத்தை மடிக்கும் போது அந்த மையோட அச்சு வேறொரு சின்னத்தின் மேலையும் பட்டுடும். ஐயோ, அப்ப என்ன ஆகும்? ஓட்டுகளை எண்ணும் போது இவர் யாருக்கு ஓட்டு போட்டாருன்னு தெரியாம அந்த ஓட்டு நிராகரிக்கப்படும். அதாவது அந்த சாதாரண குடிமகனோட ஜனநாயக குரல் வெறும் ஒரு மைக்கரையால அழிக்கப்பட்டுடும். ஓ, அது கேட்கவே ரொம்ப கவலையா இருக்கு. ஒரு மனுஷன் பல மைல் நடந்து வந்து ஓட்டு போட்டு அது வெறும் மைக்கரையால செல்லாம போறதுங்கிறது அவனோட உரிமையை பறிக்கிற செயல். ஆமா, இத EVM எப்படி சரியா தீர்த்துச்சு? அங்கதான் தொழில்நுட்பத்தோட நுட்பம் அடங்கியிருக்கு. EVM-ஆல வாக்குகள் ரொம்ப வேகமா பதிவு செய்யப்படுது, எண்ணிக்கை ரொம்ப ஈஸியாவதுங்கிறது வெளிப்படையான உண்மை. ஆனா அதையும் தாண்டி EVM இந்த தவறுகளை கட்டமைப்பு ரீதியாவே தடுத்து நிறுத்துது. EVM-ல நீங்க ஒரு பட்டனை அழுத்துனா ஒரு ஓட்டு மட்டும்தான் பதிவாகும். ஓ, திரும்ப திரும்ப அழுத்த முடியாதா? முடியாது. அடுத்த ஓட்டு பதிவாக வாக்குச்சாவடி அதிகாரி இன்னொரு பட்டனை அங்க இருந்து அழுத்தணும். இதனால ஒருத்தரே வந்து ஆயிரக்கணக்கான ஓட்டுகளை இயந்திரத்துல தொடர்ச்சியா திணிச்சிட முடியாது. அப்ப பூத் கேப்சரிங் தடுக்கப்படுது. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம EVM-ல செல்லாத வாக்கு, அதாவது இன்வாலிட் வோட் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. அது எப்படி? நீங்க ஒரு பட்டனை அழுத்தலாம், அந்த ஓட்டு அந்த வேட்பாளருக்கு துல்லியமா பதிவாகிடும். 2 பட்டன்களை சேர்த்து அழுத்தவோ இல்ல வாக்கு மங்கி போகவோ வாய்ப்பே கிடையாது. அட, அதாவது நீங்க சொல்றத பார்த்தா தொழில்நுட்பம் அப்படிங்கிறது மனித தவறுகளை குறைக்கிறது மட்டும் இல்லாம கோடிக்கணக்கான மக்களோட முடிவுகளை எந்த ஒரு கலப்படமும் இல்லாம மிக துல்லியமா வெளிப்படுத்துற ஒரு கருவியா செயல்படுது. சரியா சொன்னீங்க. மக்களோட ஓட்டுகள் திசை மாறாம பாதுகாக்கிற ஒரு பலமான அரணா இந்த EVM தொழில்நுட்பம் மாறி இருக்குன்னு சொல்லலாம். 100க்கு 100 அதேதான் நானும் சொல்றேன். ஒரு இயந்திரத்துக்கு உணர்ச்சிகள் கிடையாது, அரசியல் சார்பு கிடையாது, அது எந்த பக்கமும் சாயாது. உண்மைதான். மக்கள் என்ன பட்டனை அழுத்துனாங்களோ அதை எந்த ஒரு பிழையும் இல்லாம அப்படியே அதை பதிவு செய்யுது. அந்த வெளிப்படைத்தன்மை தான் தேர்தல் ஆணையத்தோட சுதந்திரமான தன்மைக்கு மேலும் வலு சேர்க்குது. சூப்பர். ஒரு சாமானிய விவசாயி அழுத்துற ஓட்டும் ஒரு கோடீஸ்வரர் அழுத்துற ஓட்டும் அந்த மின்னணு சிப்புக்குள்ள, அந்த மைக்ரோ சிப்புக்குள்ள சமமான எண்களா பதிவாகுது. இது தொழில்நுட்பம் ஜனநாயகத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை. நீங்க சொல்ல சொல்ல நாம இன்னைக்கு அலசின இந்த ஆதாரங்கள் காட்டுற வரலாற்று பயணம் உண்மையிலேயே என்னைய ரொம்ப பிரமிக்க வைக்குது. எனக்கும் அதே பிரமிப்பு தான். நாம இன்னைக்கு எங்க இருந்து ஆரம்பிச்சோன்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மன்னன் கிட்ட மக்கள் உன்னையே தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொன்னா மரண தண்டனை கிடைக்கும்னு அந்த இருண்ட காலத்திலிருந்து நாம தொடங்கணும். ஆமா,
அப்புறம் பாத்தீங்கன்னா பழங்கால ஏதென்ஸ் நகரத்தோட ஒரு சின்ன சதுக்கத்துல சில 1000 மக்கள் கூடி விவாதிச்ச அந்த முதல் ஜனநாயக நாற்றைய பார்த்தோம். கரெக்ட். அதை தொடர்ந்து 1951ல 17 கோடி மக்களோட வாக்குப்பதிவு அப்படிங்கிற பலரும் சாத்தியமே இல்லைன்னு நினைச்ச அந்த மாபெரும் சவாலை இந்தியா எப்படி கடந்துச்சு, அந்த வாக்கு சின்னங்கள் எப்படி ஒரு சமுதாய பாலமா அமைஞ்சதுன்னு ரொம்ப விரிவா பேசணும். ஆமா, அது ரொம்ப முக்கியமான பகுதி. கடைசியா இன்னைக்கு எந்த ஒரு மனித பிழையும் இல்லாம இவிஎம்ல ஒரே ஒரு பட்டனை அழுத்து நூற்றுக்கணக்கான கோடி மக்கள் கொண்ட இவ்ளோ பெரிய நாட்டை யாரு ஆளணும்னு தீர்மானிக்கிற இந்த நவீன காலம் வரைக்கும் நாம எப்படி பயணிச்சிருக்கோம்னு திரும்பி பார்க்கறதே எனக்கு ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. இறுதி மைய கருத்தும் இதுதான். இதை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. தேர்தல் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு அரசியல் கட்சியை ஆட்சியில அமர்த்துறதுக்கோ இல்ல ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கோ நடக்கிற ஒரு இயந்திரத்தனமான செயல் கிடையாது. ஆமா, அது ஒரு சாமானிய குடிமகனோட குரல், ஒவ்வொரு தனி மனிதனோட சமத்துவமான அதிகாரம். அந்த ஒரு வாக்கு ஒரு மனிதரோட எதிர்காலத்தை மட்டும் இல்ல, ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதார சமூக எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய வல்லமை படைச்சது. ரொம்ப உண்மையான வார்த்தைகள். உங்கள் வாக்கு உங்கள் சக்தி. அந்த சக்தி எப்படி பல நூற்றாண்டுகளா போராடி நமக்கு கிடைச்சதுன்னு உணர்ந்து அதை சரியா பொறுப்பா பயன்படுத்துறது இந்த ஜனநாயக நாட்டுல ஒவ்வொரு குடிமகனோட தலையாய கடமை. ரொம்ப ஆழமான அதே சமயம் அவசியமான பதிவு இது. ஆனா அறிவை தேடுற இந்த ஆழமான அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆதாரங்களை எங்களுக்கு அனுப்புன உங்களுக்கு, ஆமாம் இதை கேட்டுருக்க உங்களுக்கும் ஒரு புதுசான ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். ரொம்ப நல்ல விஷயம், கேளுங்க. நமது பயணம் ஏதென்ஸோட களிமண் ஓடுகள்ல ஆரம்பிச்சு இந்தியாவோட காகித வாக்குச்சீட்டுகளை கடந்து இன்னைக்கு மின்னணு இயந்திரமான இவிஎம் வரைக்கும் வந்து கம்பீரமா நிக்குது. ஆனா உலகம் இங்கேயே நின்னுட போறது இல்லையா? கண்டிப்பா இல்ல. எதிர்காலத்துல தொழில்நுட்பம் இன்னும் அசுர வளர்ச்சி அடையும் தானே. உலகமே நம்ம கைபேசிக்குள்ள ஒரு முழுமையான டிஜிட்டல் மயமாயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தை நோக்கி நாம ரொம்ப வேகமா நகர்ந்துட்டு இருக்கோம். ஆமா, எல்லா டிஜிட்டல் ஆயிட்டு வருது. அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்துல இந்த வாக்களிக்கும் முறை எப்படி மாறக்கூடும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை நாம எல்லாரும் நீண்ட வரிசையில நின்னு ஒரு வாக்குச்சாவடிக்கே போக வேண்டிய அவசியமே இல்லாம போகுமா? போகலாம். நம்ம வீட்ல உட்கார்ந்துகிட்டு டிஜிட்டல் உலகத்துல நமது குரல் எப்படி பதிவாகும்? பிளாக் செயின் மாதிரி தொழில்நுட்பங்கள் நம்மளோட ஓட்டுகளை பதிவு செய்யுமா? அப்படி முற்றிலும் டிஜிட்டல் மயமா பதிவாகும் போது நம்மளோட அந்த ஜனநாயக குரலோட பாதுகாப்பு எப்படி இருக்கும்? அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அத ஹேக்கர்கள் கிட்ட இருந்தும் தொழில்நுட்ப தவறுகள் கிட்ட இருந்தும் நாம எப்படி பாதுகாக்க போறோம்? இதெல்லாம் நாம யோசிக்க வேண்டிய விஷயங்கள். ஆரம்பத்துல நாம ஒரு பேராவசர பத்தி கற்பனை செஞ்சோம், நினைவு இருக்கா? சாதாரண விவசாயி உன்னை யாருன்னு தீர்மானிப்பான் அப்படின்னு சொன்னா அந்த மன்னர் நம்பியிருக்கவே மாட்டாரு. ஆனா இன்னைக்கு அதே சாமானிய விவசாயியோட ஒரு விரல் ரேகையோ இல்ல இவிஎம்ல அழுத்துற ஒரு சின்ன பட்டனோ ஒட்டுமொத்த அரசாங்கத்தையே அசைச்சு பாக்குது. ஆமா, அதுதான் ஜனநாயகத்தோட பவர். எதிர்காலத்துல அந்த பட்டன் கூட இல்லாம முக அங்கீகாரமோ, அதாவது ஃபேஷியல் ரெக்கக்னிஷனோ இல்ல கண்ணசைவு கூட ஓட்டா மாறலாம். ஆனா தொழில்நுட்பம் எவ்வளோ மாறினாலும் அந்த விவசாயியோட சக்தி அப்படியே தான் இருக்கும். கண்டிப்பா. எதிர்கால ஜனநாயகம் எப்படி இருக்க போகுதுன்னு தொடர்ந்து சிந்திங்க. எங்களோடு இந்த ஆழமான வரலாற்று பயணத்துல இணைஞ்சதுக்கு, இந்த அற்புதமான ஆதாரங்களை எங்களுக்கு அனுப்புனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. தொடர்ந்து இது போல கேள்விகள் கேளுங்க, தேடுங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல நாம சந்திப்போம்.